எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல்வி சேனலுக்கு. இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 2 days பிஃபோர் வந்துட்டு ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற 3 ஸ்டாக் பற்றி சொல்லியிருக்கோம். எஸ்பிஐ, அப்புறமா பிஎல், அப்புறமா பேங்க் ஆஃப் பரோடா. இந்த 3 ஸ்டாக்கு பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ வந்துட்டு நிஃப்டி ஃபிஃப்டியோட ஒரு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு மார்க்கெட் ஆக்சுவலி ப்ரீவியஸாக சில நாள்லேருந்து சொல்ல மாதிரி இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஜோனு. ஓகே, இந்த இம்பார்ட்டண்ட் ஜோனுக்குள்ளே கீழே வந்துட்டு மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. அப்படின்னா இதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ப்ரைஸ் வந்துட்டு புல்லிஷ் ஜோனில் இருக்கிற மாதிரி. இப்போ வந்து ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சிலே ஒரு கன்சால்டேஷன் ஆகுது. கன்சால்டேஷன் 3 days பார்க்கலாம். இந்த 3 days வந்துட்டு இந்த பிக் கேண்டலோட உள்ளே இருக்கிறதான இன்சைட் கேண்டல்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த இன்சைட் கேண்டலோட வீக்லியில் பார்க்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து வீக்லியில் வந்துட்டு இதே ப்ரைஸ்க்குள்ளே க்ளோஸ் ஆகுனா, இன்கேஸ் இது வந்து மறுபடியும் அபவ் போய் கீழே வரும்போது நேரம் ப்ரெஷரில் வந்துட்டு இது வந்துட்டு இந்த ஜூன் இருக்குல்ல, இந்த ஜூன் வந்துட்டு பிரேக் பண்ண மறுபடியும் ப்ரைஸ் வந்துட்டு மறுபடியும் கீழே போகிற மார்க்கெட்டுக்கு வந்து கீழே போகிற சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் வீக்லியில் வந்து இந்த ப்ரைஸ் வந்துட்டு இதுக்கு மேலே க்ளோஸ் கொடுத்தா மறுபடியும் கன்சல்டேஷன் ஆகலாம், இல்லைன்னா மறுபடியும் அதோட மார்க்கெட்டோட அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு நம்மளோட இந்த 3 ஸ்டாக் பற்றி நம்ம சொல்லியிருந்தீங்க, ரைட்? இந்த வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு நம்ம இந்த 23rd வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம். 24th வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கா இல்லை, இதோட லோ வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, எப்பயும் ஸ்டாப் லாஸ் நம்ம வைக்கணும்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வைக்காமல் இதோட லோ எவ்வளோ இருக்குது, 810. ஓகே, 810 இருக்குது, ரைட்? 810 லோ. நாம் எப்பயும் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் இல்லை 5 பாயிண்ட்ஸ் அதிகமாக ஸ்டாப் லாஸு வைக்கணும். ஆனால் இன்கேஸ் இது வந்து ஒரு மார்க்கெட்டு பேரிஷ் ஜோனில் இருக்குது, அதனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வைக்கிறதுனால 809ல் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். அந்த 809 வந்துட்டு இந்த 24th வந்து ஹிட் ஆகுச்சான்னு பார்த்தா லோ வந்துட்டு பாருங்கள் 809.20. ஓகே, ஹிட் ஆகல. பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் அப்சைடு ஓப்பன் ஆகி மறுபடியும் மார்க்கெட் வந்து பிரேக் ஈவனில் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ஓகே, இது வந்துட்டு ஸ்விங் ட்ரேடிங் வந்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் மேண்டேட்ரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இன்னைக்கு வந்து எக்ஸிட் ஆகணும். இன்கேஸ் வந்து இது மூமெண்ட் ஆகிற சான்சஸும் இருக்குது. இன்கேஸ் வந்துட்டு மார்க்கெட் வந்து நாளைக்கு எஸ்பிஐ ஃப்ரைடே வந்துட்டு இந்த ப்ரைஸுக்குள்ளே வந்து இந்த ப்ரைஸுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகுனா ஸ்விங் ட்ரேட் ஆல்ரெடி எக்ஸிட் ஆகிடுச்சு. ஓகே, அப்போது வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுனா இது மூமெண்டிங் ட்ரேடிங்காக சான்சஸ் ஆகுது. இன்கேஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டடி மூமெண்டிங் ட்ரேடிங் வந்துட்டு சில வீக்கில் ஓகே, சில வீக் ஹோல்டு பண்ண மாதிரி இருக்கும், இல்லை சில சம் மந்த்ஸ் வரலும் ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து மூமெண்டிங் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஓகே, வெரி இம்பார்ட்டண்ட் ஜோனில் தான் இருக்குது இந்த எஸ்பிஐ கூட. பட் இன்றைக்கோட ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்துட்டு இன்றைக்கோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அதே மாதிரி பிஎல் பார்க்கலாம். பிஎல் வந்துட்டு என்ன ஆயிருக்கு, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அது ஸ்டில் ஸ்விங்கு இன்னும் ஹோல்டிங்கில் இருக்குது. ஸ்விங்கு கூட எதுவுமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. இன்கேஸ் நாளைக்கு வந்து இதே ப்ரைஸுக்குள்ளே ஓகே, இன்கேஸ் இது லோ வச்சுக்கலாம், இதே ப்ரைஸுக்குள்ளே க்ளோஸ் ஆனால் இந்த ஸ்விங் வேறு, அப்புறமா இது கூட வந்து மூமெண்டிங் ட்ரேடிங்காக கொஞ்சம் சில ஸ்டாக்ஸ் வந்துட்டு பை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஆனால் ஒரு இம்பார்ட்டண்ட் நிஃப்டி 50 வந்து நான் சொன்ன மாதிரி நிஃப்டி 50 வந்து இன்கேஸ் வந்து ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகுனா நாளைக்கு என்னோட இந்த மூமெண்டிங் ட்ரேடிங்கில் வந்து பொசிஷனல் சைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்கேஸ் இந்த ஜூனில் வந்துட்டு நிஃப்டி 50 வந்துட்டு இந்த ஜூனில் க்ளோஸ் ஆகுனா நாளைக்கு வந்துட்டு இங்கே மெயின் பொசிஷனல் மூமெண்ட்டுக்காக நம்ம எடுக்கிறீங்கள பொசிஷன் சைஸு அது வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கும். எதனாலன்னா மார்க்கெட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், மார்க்கெட் வந்து அன்சர்டனிட்டி, ரைட்? அதனால தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறோங்க. இல்லைன்னா ஸ்டாப் லாஸே வைக்காமல் நம்ம ஃபுல் அமௌண்ட் வந்து டெப்ளாய் பண்ணுவோம். ஸோ ஸ்டாப் லாஸ் வைக்கிறனால அன்சர்டினிட்டி மார்க்கெட் இருக்கிறதுனால தான் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. எஸ்பிஐ இன்றைக்கி முந்தினேற்று ஹிட் ஆகலை, இன்றைக்கி ஹிட் ஆகிடுச்சு, பட் எக்ஸிட் ஆகிடுங்க. ஆனால் பிஎல் அப்புறமா பேங்க் ஆஃப் பரோடா ஸ்விங் ட்ரேடிங்கில் ஹிட் ஆகலை. பட் அதே மாதிரி வீக்லியோட நாளைக்கு ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிறதுனால
இது சேம் ப்ரைஸுக்குள்ளே பேங்க் ஆஃப் பரோடா இல்லைன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வந்து சேம் ப்ரைஸில் வந்து க்ளோஸ் ஆகுனா அது வந்துட்டு மூமெண்டிங் ட்ரேடுக்காக சில ஸ்டாக்ஸ் வந்துட்டு நம்ம பை பண்ணுவீங்க. ஓகே, அதே மாதிரி பிஎல் வந்துட்டு நம்மளோட ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஹிட் ஆகல, ஆனால் மூமெண்டிங் ட்ரேடிங் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு பேங்க் ஆஃப் பரோடா பார்க்கலாம். பேங்க் ஆஃப் பரோடா வந்து ஸ்டில் வந்து இதுவும் நம்மளோட ஓகே 1 செகண்ட். ஓகே, பேங்க் ஆஃப் பரோடா வந்து ஸ்டில் ஸ்விங் ட்ரேடிங் இன்னும் ஆக்டிவ் இருக்குது, இன்னும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. ஓகே, இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகினாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லை. எதனாலனா இது லோ ரிஸ்க், ரைட்? லோ ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜின்னு இல்லை. எப்பயும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்டைம் இட் வில் கிவ் 1:3 1:4. இப்போ இது போனால் ஜஸ்ட் 1 தான் நம்மளோட ரிஸ்க் இருக்கும். பட் ரிவார்டு வந்து 2 or 3 டைம்ஸ் நம்மளுக்கு ரிவார்டு வரும். இது ஸ்டாப் லாஸ் எதனால நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேங்கன்னா, இப்போ மார்க்கெட்டு இப்போது இன்கேஸ் நாளைக்கு வந்துட்டு இது ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகலாம், மறுபடியும் நெக்ஸ்ட் டே வந்துட்டு மூமெண்ட் ஆகி மறுபடியும் அப் சைடும் போகலாம். இன்றைக்கி மூமெண்ட் ஆகும்போது மறுபடியும் இங்கே போய் வாங்குவேன்னா இல்லை, மறுபடியும் எப்போ நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போ தான் நாம் வாங்க போகிறோங்க. இது ஸ்விங் ட்ரேடிங் ஆகட்டும், இன்ட்ராடே ஆகட்டும், எதுவுமே ஆகட்டும், நீங்கள் வித்தவுட் ஸ்டாப் லாஸ் ட்ரேட் பண்ணுறதுனால ரொம்ப ஒரு ஹை ரிஸ்க்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் எப்பயும் வந்து ஒரு லோ ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ பேங்க் ஆஃப் பரோடா இது நிஃப்டி வெரி வெரி க்ரூஷியல் மூமெண்ட்டில் இருக்குது. இது வந்துட்டு இந்த 3 டேஸ் கன்சாலிடேஷன் இருக்குது. அதோட ஹை எப்போ எல்லாம் வந்து இங்கே 5 மினிட்ஸில் பார்க்குற காமிக்கிறேன் உங்களுக்கு. சாரி, 15 மினிட்ஸில் காமிக்கிறேன். 15 மினிட்ஸில் வந்து சேம் லெவலில் வந்துட்டு செல்லிங் ப்ரெஷர் வருது. ஓகே, இது ஒரு ட்ராப்பு கூட இருக்கலாம். ட்ராப் ஆகி சேம் லெவலில் வந்துட்டு நாளைக்கு வந்து கன்சாலிடேஷன் பிரேக் அவுட் அப்சைட் ஆகிற சான்சஸ் கூட இருக்குது. ஸோ அதனால் சேம் லெவலில் கண்டினியூஷன் 3 டேஸ் ஆகிறதுனால இதே இடத்துல ஆகுமா இல்லை இன்கேஸ் மேலே கீழே போகிற மாதிரி கீழே போய் மேலே போய் இங்கே வந்துட்டு மறுபடியும் எல்லோரும் யாருன்னா வந்து ட்ராப் ஆகிற மாதிரி இருந்தால் ஹோல்டு பண்ணி மறுபடியும் அப்சைட் போகலாம். இன்கேஸ் இல்லைன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன். இங்கே எப்போ வந்துட்டு பிரேக் ஆகுதோ இங்கே பார்க்கலாம். இங்கே எல்லாம் செல்லிங் ப்ரைஸர் வந்திருக்கு, ரைட்? இங்கெல்லாம் சாரி பையிங் ப்ரைஸர் வந்திருக்கு. அது இங்கே வீக்லி சார்ட்டில் காமிக்கிறேன் உங்களுக்கு. வீக்லி சார்ட்டில் போட்டால் ஒரு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஜூம் பண்ணால் இதோட லோ தான் மார்க் பண்ணிக்கிறது இந்த பிளாக் கலர் லைன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். இது ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல். எப்போ வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு இன்கேஸ் வந்து இது பிரேக் பண்ணால் மறுபடியும் ஒரு செல்லிங் ப்ரைஸர் ஆகலாம். ஆனால் இமிடியேட்டாக பிரேக் பண்ணும்போது வாங்கினாலும் இல்லை, ஒரு கன்சாலிடேஷன் ஆகி இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுனா மறுபடியும் நம்ம ஷார்ட் பார்க்குறது சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொன்று வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.